அன்லிமிட்டடான 5G அண்ட் 4Gன்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய்யா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃபிளெஜா பார்த்தலாம். இந்த 5G 4G அன்லிமிட்டடா கொடுக்கறது பார்த்தீங்கன்னா மூணே நெட்வொர்க் தான், ஜியோ, ஏர்டெல், விஐ. ஸோ இந்த 3 நெட்வொர்க் பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜியோ தான். ஜியோ அன்லிமிட்டடான 5G வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு எந்த வகையான லிமிட்டும் இல்லை. ஆனால் 5G தேடியே நாம வந்து அலைஞ்சிட்டு இருக்கோம். ஜியோ ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் a பிக் டீல். உண்மையாலுமே பெரிய விஷயமா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து மொபைல் சிம் வந்து லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4G தான் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. 4Gயோட வோல்ட் தான் இருந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக நமக்கு வந்து டேட்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே காலம் திரும்ப வருதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா நம்ம தேடிட்டு இருந்தோம். ஆனால் இந்த 5G சிம்முக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம 5G மொபைலையும் வாங்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த 5G மொபைலை வாங்கினாலே இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் நாச்சா இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக்கான 5G மொபைலால 5G கேப்சர் பண்ண முடிஞ்சானா முடியல. ஏன்னா இவங்க டிஃபரெண்டான பேண்ட் வித் யூஸ் பண்ணாங்க. அந்த பேண்ட் வித்துக்கும் இவங்க கொடுத்த 5Gக்கும் சம்பந்தமே இல்லாதனால 5G மொபைலே வாங்கியிருந்தாலும் எங்களால 5G அதிகமாக யூஸ் பண்ண முடியல அப்படின்னு பல யூசர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சில இடங்கள்ல 5G கிடைச்சிக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் பெரிய ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 4G மாறினால டெய்லி டேட்டா லிமிட்டும் தாண்டி நாங்கள் ஃபெயில் ஆயிடுறோம் அப்படின்னு பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இதனாலேயே பல பேரும் ஏர்டெல் நம்ப ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஏர்டெலுக்கு ஓனான டவர் இருந்தது. ஜியோ மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் நம்பி அவங்க இல்லை. அவங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தனால ஈஸியாக அவங்களால 5G கொடுக்க முடியுது. ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய டிப்ஸ் வச்சிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். 300 GB தான் மாசத்துக்கு நீங்க யூஸ் பண்ண முடியும். இதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நாங்கள் 5G அன்லிமிட்டட்னு சொன்னோம். ஆனால் அதுக்குமே சர்டன் லிமிட் இருக்கு. 300 GB தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்க நாங்கள் டவரை வந்து லிமிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5G இருந்து 4Gக்கு பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்டை ஷேர் பண்ணும்போது ப்ராப்ளம் நடக்கும் அப்படிங்கிறனாலையும் பல பேரும் பார்த்தீங்கன்னா இது வெறுத்து ஒதுக்குனாங்கன்னு சொல்ல முடியும். இதுவுமே ஒரு மிகப்பெரிய போய் தான். ஸோ இவங்க இருந்து தாண்டினவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயை வோடோஃபோன் ஐடியா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் 4Gயே வந்து அன்லிமிட்டடாக கொடுக்குறோம். அவங்க என்ன 5Gயே கொடுக்குறது, நாங்கள் 4Gயே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஹாஃப் டே 1 டே அப்படிங்கிற மாதிரி அன்லிமிட்டடாக 4G வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துச்சு. நாங்கள் இதுக்குமே சர்டன் லிமிட் கொடுக்குறோம். 300 GB வரைக்கும் தான் மாதம் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதுவும் டெய்லி லிமிட்டும் நாங்கள் செட் பண்ண போகிறோம். 12 GBலேருந்து 10 GB வரைக்கும் தான் டெய்லி நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஹோல் டே அன்லிமிட்டட் கொடுத்தாலும் அதுலேயும் உங்களால் 12 GB வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். ஹாஃப் டேன்னு கொடுத்தாலும் அதை வந்து 10 GB தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தலையில மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டாங்கன்னு சொல்ல முடியும். ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு கேட்கும் போது. அடப்பாவீங்களா நீங்களுமா இப்படி அப்படிங்கிற மாதிரி. இதே விஷயம் வெளியே வந்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அவங்க 5Gயும் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். இந்த 5Gலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்லிமிட்டடாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இதுக்குமே சர்டன் லிமிட் இருக்கு. நாங்கள் வந்து 300 GB தான் கொடுப்போம். மாசம் வந்து 300 GB அப்படிங்கும் போது டெய்லி லிமிட் உங்களுக்கு 10லேருந்து 12 GB மேபி எக்ஸ்பேண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது உண்மையாலுமே பாராட்டத்தக்க விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஏர்டெலோ ஜியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் ஒத்துக்கலன்னு சொல்லலாம். இந்த மார்க்கெட்டிங் கிமிக் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் தொடர்ந்துச்சு. 1.5 வருஷமா பார்த்தீங்கன்னா நம்மளோட 5G சிம் அப்டேட் பண்ணோம். 4G மொபைல் இருந்து 5G மொபைலுக்கு மாறணும். இவ்வளவு பெரிய காஸ்ட் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். கொடுத்தும் பார்த்தீங்கன்னா அவங்க சர்வீஸ் ஒழுங்கா கொடுக்கலங்கிறது அவங்களோட தப்பு தான் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ என்னோட மனக்குமுறலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ பல இடங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்றாங்க. இதை பத்தி ஒரு சின்ன ஐடியல் வீடியோ கூட போடலன்னா நான் டெக் இன்தூசியாஸ்டிக்கா இருக்கிறதுக்கே எனக்கு வந்து தகுதி இல்லை. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.